நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே பரலோகத்தில் பிதாவே செய்வதாக சோதனை பசுத்தாவுக்கு மகிமை உண்டாதாக. Oh, praise the Lord. Hallelujah. Hallelujah. Oh, praise the Lord. Hallelujah. Hallelujah. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், சற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், சற்று தாரும் ஆவியானவரே.
ஏசப்பா இந்த நாளுக்காக கூட நன்றி ஏசப்பா. இந்த 2024 வருடத்துல ஆண்டவரே 2வது மாதத்துக்கான சில கிருபைக்காக உங்க கூட நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஒரு மாதம் நல்லபடியாக எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஒரு குறையில்லாம நீங்க பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இருக்கிறதுக்கு இடம் ஏசப்பா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆண்டவரே ஏசப்பா, உடுக்கிறதுக்கு உடை கொடுத்து ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. எந்த நோய் நொடி ஏசப்பா சாதனை பிடியில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நீங்க வேலி எடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி கர்த்தாவே ஏசப்பா. இந்த மாதம் 3ஆம் தேதி காலத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்க ஆசீர்வாதிங்க ஏசப்பா. எங்க வீடை திறந்து கொடுத்து ஏசப்பா நிறைய மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கிருபை செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி ராஜா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே ஏசப்பா. நிறைய ஆத்மாக நீங்க சேர்க்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. யாரும் வெறுக்கையோடு திரும்பாதபடி ஏசப்பா உங்களுடைய வசனத்தை நாங்கள் எங்களுடைய இதயத்தில் வாங்கி கொண்டா ஏசப்பா. அதன்படி நடக்க நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி ஏசப்பா. பகுதியை ஆசீர்வாதிங்க. என்ன பாடல் பாட வேண்டும், எந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று நீங்க எங்க கூட இருந்து ஆலோசனை கருத்தராக வழி நடத்துங்க கர்த்தாவே ஏசப்பா. நாங்க யாரும் வெறும் கையோட திரும்பாதபடி ஏசப்பா உங்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஏசப்பா உங்க அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு பிள்ளைகளாக நீங்க மாற்ற போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி 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 ஏசப்பா. நீங்க ஒருத்தர் ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே ஏசப்பா. எந்த ஃபோன் டிஸ்டர்பன்ஸோ ஏசப்பா, பவர் கட் ஆண்டவரே, எந்த ஒரு சாதாரண டிஸ்டர்பன்ஸ் ஏசப்பா எனக்கு இல்லாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக உங்க கொடான கொடி நன்றி ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகள் மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்தும் ஜீவனோடு நல்ல தகப்பனே. பாடல் 63. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். Song number 92. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மை
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அது நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே அப்பா, எங்களுக்கு எல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கு எல்லாம் உன் நாம மகிமை வந்திருக்கே அப்பா. நான் இருக்கிறேன் ஆண்டவரே. 2023 அப்பா, கடந்த மாதம் கூட அப்பா நீங்கள் புதிய ஆண்டில் வாங்க கூட ஆண்டவரே எவ்வளோ ஓடி பாதுகாத்தீங்க. 23 கடந்து வந்தோம் அப்பா. 24 முதல் மாதத்தில் அப்பா கடந்து வந்தோம் ஆண்டவரே. அப்பா 2ஆம் மாதத்திலமாக கூட அப்பா நாங்கள் 3ஆம் நாளில் அப்பா நாங்கள் ஒன்றுடன் இருக்கிறோம். ஆவியானதமே அப்பா எங்கள் மத்தியில் அப்பா இறங்கி வர வேண்டுமா இந்த வேலையில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர் இந்த நாளில் ரொம்ப சித்தம் போல அப்பா நீ நடத்தி கொடுக்க போகிற கிருபையை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு அப்பா எது சித்தமோ அதை அப்பா அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிற கிருபையை நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல அப்பா நாம மகிமைக்க நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் உங்களுக்கு சுத்தமானதை அப்பா சிறந்த முறையில் நாளில் ஆராதனை நீங்கள் நடத்தி கொடுக்க போகிற கிருபையை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தேர்ந்தெடுத்த பிள்ளைகளாக மாற அப்பா நீங்கள் கிருபை தரவீனமாய் இந்த வேலையில் வருகின்ற ஒவ்வொருவரும் கருத்து ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. துரிதமாக கொண்டு சேர அப்பா நீங்கள் கிருபை தரவீனமாய் இந்த வேலையில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவன் தாமே வர வழியில் அப்பா எந்த சத்துருக்க போராட்டம் இல்லாதபடிக்கு ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் அப்பா சுகபத்திரமாக அழைத்து வரப்போகிற கிருபை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலை அனைத்தையும் மாற்றி போட வேண்டுமா இந்த வேலையில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. துவக்கும்போது முடியுமாறு பிரசனம் எங்களோடு கூட எங்கள் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். ஊழியக்காரரை மறைத்து கொண்டு அப்பா அந்த மாதத்துக்குரிய மன்னாவை அப்பா நீங்கள் கொடுக்க போகிற கிருபை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக அப்பா அந்த 2ஆம் மாதத்திலமாக கொடுத்த நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்போ ரசத்துக்கும் அப்பா எதுவும் குறைவில்லாத படிக்காண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள அந்த வியாதியெல்லாம் எடுத்து போடவே இந்த வாக்கு கொடுத்த கிருபை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எங்களை அப்பா அப்படி ரசத்துக்கு குறைவில்லாத படிக்கு வியாதிகள் வறுமைகள் எதுவாக இருந்தால் எடுத்து போட்டாண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் ஆளுகை செவினமாய் இந்த வேலையில் அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தை உரித்தாக்க வேண்டுமாய் நாங்கள் இந்த வேலையை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. வாக்கு நல்ல கர்த்தர் அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நோயை எங்களுக்கு விலைக்கு போட கிருபைக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்போ ரசத்துக்கு குறைவில்லாதபடி மீதம் எடுக்க வைத்து அநேகர் கொடுக்க வைக்க கிருபைக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். நாளுக்காக ஒரு விஷயம் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு பிரசனம் அப்பா அந்த எல்லையை முழுமையாக மூடிக்கொள்ள வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. உங்கள் சமூகம் அப்பா எங்களை ஒவ்வொரு ஆளுகை செய்யணும் ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு ஆளுகை செய்ய மாட்டவரே. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே
ஏமையாளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, அப்பா எங்கள் மத்தியில் கடந்து வந்தவரே நன்றி சொல்கிறோம். அப்பா அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமலை போலவே அப்பா உங்களுடைய ஆவி எங்கள் ஒவ்வொரு மேலும் அப்பா நீங்கள் பொழிந்ததுக்காக உங்களுக்கு கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. ஒரு விஷயம் கூட அப்பா, இந்த ஆராதனை வேலைக்கு அந்த ஒப்புகிறோம் நோக்கமாக முடியும் மாதிரி நீர் எங்களோடு கூட எடுத்து போகிற கிருபை எனக்கு செலுத்துகிறோம். என வலிமையாகவும் அப்பா ஒருவர்கள் சொல்லுங்க பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். பிள்ளைகளின் தகப்பனானவர், விதவைகளின் நியாயத்தை விசாரிப்பவர். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனானவர், விதவைகளின் நியாயத்தை விசாரிப்பவர். இரக்கத்தின் குற்றவர் இல்லை என்று சொல்லாதவர், இம்மானுவேல் என்பவர் இருப்பவராய் இருப்பவர். இரக்கத்தின் குற்றவர் இல்லை என்று சொல்லாதவர், இம்மானுவேல் என்பவர் இருப்பவராய் இருப்பவர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். அருமையே சுரட்சகர், ஆராதனைக்குரியவர், ஆயுளை தருபவர், ஆறுதல் செய்பவர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் இந்த பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? அப்பத்தையும் தனியாக ஆசிரியர் இருக்காரு, வியாதியை நீக்குவார் சொல்லிட்டு வந்து வாக்குத்தத்தம் அனுப்பும்போது இந்த பாடலில் வந்து அனுப்பினாங்க. பாடலோடு சேர்த்து வந்தது வசனமும். அது பார்க்கும்போது வந்து சரி இன்னைக்கு முதல் நாள் நம்ம வேணால் பாடுவோம் சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் வந்து எப்படி கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்க. இன்னும் 2-3 சான்ஸாக இருக்குது. அதனால் கூட சேர்ந்து பாடம் நல்லா இருக்கும் பார்க்குறது. எப்படின்னா வந்து பாடும்போது தான் நம்ம வந்து வசனம் சொல்ல முடியலனா கூட நீங்கள் அந்த பாடலை வந்து அப்படியே வந்து பாடிட்டே இருக்கலாம். ஒரு சில நான் அப்படி தான் சொல்லுவோம், சில வசனம் நம்ம சொல்ல முடியலன்னா டக்கு நான் பண்ணோம் அந்த பாடலாம் பாடிருந்தாங்க. பாடும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள பதியும். அது சொல்ல 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 நமக்கு இந்த மாதம் முழுவதும் புரியுதுங்களா? அப்படி தனி ஆசீர்வதிப்பாருன்னா அப்போ வந்து நம்ம வந்து சமைச்சாலும் நமக்கு மீதம் இருக்கும். சமைக்கலாம் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல திடீர்னு நமக்கு வேறு ஏதாவது வந்து அந்த இடத்துல நம்ம வீட்டில் வந்து யார் மூலியமாக ஒரு உணவு கிடைக்கும். புரியுதுங்களா? வியாதின்ட்டு நமக்கு இருக்காதுன்ற வியாதியே இருக்காதுன்ட்டு புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அது நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? இந்த மாதமே உடனே பெற்றுக்கொள்ளணும். நம்ம சொல்ல நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ சொல்ல நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்போது தான் நம்ம அந்த உண்மையானுமே அந்த வாக்குத்தத்தை விசுவாசி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னா இப்போ எல்லா மாதமும் போன மாதம் வந்து இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் வந்துன்னு இருக்கும். ஒவ்வொரு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படி நம்ம கேட்கணும். பொய் சொல்ல தேவன் மனமாற அவர் சொல்லியும் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். அப்போ பாருங்க எவ்வளோ எப்படி பார்த்தீங்க. சாதாரண மனுஷன் சொல்லுவாங்க, சரி வரணுவான் 6 மணி ப்ரேயர். இப்போ தான் இன்னைக்கு ப்ரேயர் எத்தனை மணிக்கு? 6:30.
6:30 மணிக்கு கண்டிப்பாக வந்துடுறாங்க. ஆனால் 6:30 மணி நம்ம வர முடியாது மனுஷன். ஆனால் அவர் அப்படி இல்லை, 6:30 மணின்னா 6:30 மணிக்கு வந்து உட்காந்துறாரு. புரியுதுங்களா? அதான் வந்து மனுஷனுக்கும் அவர் தேவனுக்குள்ள வித்தியாசம். அப்போ அவர் சொல்கிறார், நமக்கு இப்போ வாக்கு கொடுத்துட்டாரு, அதை பெற்றுக்கொண்டு அதை நம்ம வந்து அதை உள்ளே வாங்கி அதை நம்ம அசை போடும்போது தான் அந்த ஆசீர்வாதமாக பெற முடியும். இல்லைன்னா எவ்வளோ வசனம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, ஒன்று இருக்குது. ஒன்று நம்ம வந்து பார்த்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் எனக்கு போன வருஷம் அது மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் வந்தது. காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால் நிரப்பப்படணும். எப்படி நிரம்பும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா கடைசியில் டைமில் வந்து ஏற்கனவே போன மாதம் சொன்னேன், நான் போகிற இடத்துல அந்த இதில் வந்து மழையே இருக்காது, ஆனால் எங்கே பார்த்து தண்ணி ஃபுல்லாக அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும். என்ன ஏசப்பா மழை பெய்யுது, ஆனால் வந்து நான் பார்க்கல, ஆனால் அங்கே பார்த்து தண்ணி நிற்கிது, பள்ளங்களும் நிரம்பி இருக்குது. அப்போ அதை வந்து எனக்கு கொடுத்து வாக்கு தத்தாங்க, பள்ளங்களும் நிரப்பப்படும். காற்றை காண மாட்டேன், காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனால் எனக்கு அந்த இடத்துலலாம் எல்லாமே ஆசீர்வாதமாக எனக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த மாசமா அது கொடுத்துருக்காரு. நான் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்களும் ஏற்றுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே. அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா
பிள்ளைகள் வந்து ஒரு சில சந்தேகங்கள் கேட்டதால இந்த கேள்வி வேற கேள்வியை மாற்றிடுச்சு. சிலைகள் பேசுமா பேசாதா? சிலைகள் பேசுமா பேசாதா? சிலைகள் பேசுமா பேசாதா? பேசாதானா? திட்டமா பேசாதா? வேதம் என்ன சொல்லுது? பேசுன்னு சொல்லுதா பேசாதுன்னு சொல்லுதா? பேசாது சொல்லுதா? பதில் சொல்லுங்க. பேசாதுன்னு சொல்லுதா? சரி, வாசிப்போம். திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம். திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 15 என்று பார்த்தீங்க. எல்லாரும் எடுத்தாச்சா? இந்த இங்கே உள்ளவங்க யாராவது பார்த்துக்கலாம். பார்த்தீங்கம்மா இங்கே உள்ளவங்க. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்ய அந்த மிருகம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. மிருகம் பேசுன்னு சொல்லுங்க பைபிள். ஏன் எல்லாம் பேசாது நீங்க? சுரூபம் சிலை எல்லாம் ஒண்ணுதான். மிருகத்தின் சுரூபம் மிருகத்தின் புதுமொழி பெயர் என்ன பார்த்தீங்க? புதுமொழி பெயர் உங்கள்கிட்ட புதுமொழி பெயர் இல்லையாமா? அதில் என்ன கொடுத்துருவாங்க? அச்சிலையை பேச வைக்கவும் அதனை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்ப வேதத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது. வேதமும் விஞ்ஞானமும் ஒன்னோட இணைந்து போகுமா வித்தியாசமா போகுமா? வேதத்தில் உள்ளதெல்லாம் விஞ்ஞானத்தில் நடக்கும். புரியுதா? பூமியில் மட்டும்தான் மனிதர் இல்லைன்னு வேதத்தை படித்தவங்க சொல்லிடுவாங்க. ஆனா மனிதர் என்ன பண்ணுவான்? நிலாவுக்கு பல மில்லியன் டாலர் பணத்தை செலவு பண்ணி நிலாவுக்கு போய் என்ன பண்ணுவான்? நிலாவில் என்ன யாரு மனுஷன் அல்லன்னு கண்டுபிடிக்கும். ஆனா வேதம் கற்றுக் கொடுப்பதை அவர் என்ன பண்ண நம்புறது கிடையாது. இன்னைக்கு சபாகரத்துக்கு விடுறாங்க, எங்கே விடுறாங்க? வேதம் சொல்லுது பூமியில் மட்டும்தான் தேவன் மனிதனை படைத்தார்னு சொல்லுது. இந்த உண்மையை கண்டறிய விஞ்ஞான ரீதியாக பல லட்சம் கோடி டாலர்களை செலவு செய்து பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் மேலே போய் சந்திர மண்டலத்தை போய் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆளை வைக்க போகிறோம் அனுப்ப போகிறோம்னா 70-80களில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் பேசுறது இல்லை? சொன்னாங்க இல்லையா? முதல்ல அப்போலோட கால் எடுத்து வச்சவன என்ன சொன்னாங்க? ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வைக்க போகிறோம், மனிதனை கூட்டு போக போகிறோம், எத்தனை கோடி ஆகும், அத்தனை கோடி டாலர் பேசுனாங்க. ஏன் போகல? அதுக்கப்புறம் திருப்பி ஏன் போகல? வேதத்தின் வார்த்தை மனிதனுக்கு என்ன பண்ண முடியாது. ஆண்டு வேத தெரிவாரி, நீ வானத்தின் மேல் கூடுகளை கட்டினாலும் நான் என்ன பண்ணுவேன்? பிடிக்க மாட்டேங்க சென்டென்ஸ். நீ வானத்தின் முன்னால வாங்கம்மா, வானத்தின் மேல் கூடுகளை கட்டினாலும் நான் என்ன பண்ணுவேன்? அங்கிருந்து விழ தள்ளுவேன். மனுஷன் போய் அங்க கூடு கட்டி உட்கார்ந்து ஆண்டு விடாதங்க. வேதத்தின் ரகசியம். அப்ப இந்த ரகசியம் நடக்குமா நடக்காதா? இந்த சுரூபம் பேசுற சுரூபம் வருமா வராதா? நீங்கெல்லாம் பைபிள் மட்டும் படிச்சா பத்த விஞ்ஞான ரீதியான காரியங்களை படிக்கணும், நிறைய சேகரிக்கணும். சீனாவில் ஒரு புத்தர் சிலை இருக்கு. அந்த புத்தர் சிலை முன்னால போய் நின்னா அது பேசும். நீங்க போய் சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னு. அவங்க குறிப்பிட்ட ஒரு 5-6 லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. இங்கிலீஷு, சைனீஸு, ஏதோ ஒரு 7-8 லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. அந்த லாங்குவேஜில் பேசுனா அது பதில் சொல்லும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால், உனக்கு வயிற்று வலிக்காக வந்திருக்க, உனக்கு நீ இதை செய்ய சொல்லி அது பதில் சொல்லும். என்ன சிலை கேட்டால் பதில் சொல்லும். அது இன்றைக்கும் இருக்கிறது. சீனாவில் உள்ள புத்தர் சிலை. கத்தோலிக்க திருச்சபையிலே போலந்திலே ஒரு புனிதருடைய சிலையை வைத்திருக்கிறார். ஒரு ஃபாதர், அவர் மரித்து போனவர் புனிதர். அந்த சிலை அவர் குரலையே அந்த சிலையில் முடிது. அவருக்கு அவங்க சர்ச்சை வாசலே வச்சிருக்காங்க. போனீங்கன்னா அது பேசும். உங்களை பற்றி விவரங்கள் எல்லாம் அது சொல்லும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் கொடுக்கும். அந்த லெவலில் தான் இருக்குது. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு செய்ய முடியுமா? முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபோன் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வீடியோ கேம்ஸை பார்த்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், என்ன அட்வர்டைஸ் பண்ணுவோம்? அந்த மாதிரி வீடியோ கேம் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணும்? வரும். எப்படி தெரியுது? அதுக்கு நீங்கள் என்ன சைட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த சைட்டை கொண்டு அட்வர்டைஸ்மெண்ட் திருப்பி எப்படி தெரியுது? எங்கேயோ யாரோ உங்களை என்ன பண்ணியிருக்காங்க?
அதான் செயற்கை நுண்ணறிவு. உங்களையும் என்னையும் விட முன்னால் இருக்கவங்களுக்கு தெரியாது. முன்னால் இருக்கவங்க நீங்கள் என்ன படிக்கிறது தெரியாது, பின்னால் இருக்கவங்களுக்கு என்ன படிக்கிறது தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியுது? எங்கேயோ உட்கார்ந்துருக்க ஒருத்தனுக்கு நீங்கள் எதை பார்த்துக்கிட்டு தெரியுது, நீங்கள் அதை விரும்புகிறீங்க தெரியுது. உடனே அதை என்ன பண்ணா திருப்பி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு காரியத்தை உள்ளே அனுப்புகிறாங்க. ரைஸ்தலா இதான் செயற்கை நுண்ணறிவு. ஒன்றில் ஒரு பாஸ்புக் என்ட்ரி போட போறீங்க. பாஸ்புக் உள்ள கொடுத்தோன்னா ஹலோ வெல்கம் ரூத் அப்படின்னு சொல்லுது. எப்படி கூட தெரியுது? அதுக்கு அதனால பேசிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. அது சொன்னோன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்குது. அடுத்த பக்கத்தை திருப்புக. அதுக்கு எப்படி பிடிச்சேன்? 4 பேஜ் இருக்கு. அதுக்கு எப்படி இத்தனை லைன்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுது. எப்படி எங்கேருந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆஃபீஸில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கும் தெரியாது. அந்த சிஸ்டத்தை இயக்குறவனுக்கும் ஆனால் யாருக்கு தெரியுது? அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுது. இதுதான் செயற்கை நுண்ணறிவு. இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல். இதனுடைய வளர்ச்சி மனிதனோட மூளையை விட 350 மடங்கு வேகமாகவும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. 500 மடங்கு வேகமாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனிதனையே அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இன்னைக்கு நியூஸ்ல நிறைய பேர் ஏற்படுத்துறாங்க தெரியுமா? நியூஸ் ஏஐ போட நாளைக்கு ஒரு சேனல்ல ரஜினிகாந்த் வச்சா நிறைய பேர் நியூஸ் பார்ப்பாங்கன்னு ரஜினிகாந்த் ஏஐ வந்துங்க நியூஸ் வாசிப்பாங்க. இல்லை இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஏஐ போட்டாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நிறைய பேர் என் வாலிப பிள்ளைங்களாம் வந்து நியூஸ் அப்போ தான் கேட்பாங்கன்னு போட்டால் அதையும் ஒரு சேனல் எடுத்து என்ன பண்ணும்? ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் தேவை, எல்லாம் செய்வாங்க. இப்படியாக நாளைக்கு ஒரு பங்குல சாமியார் இல்லைன்னா அந்த சாமியாரோட ஏஐ வந்து என்ன பண்ணுவாரு? பூச வைப்பார். ஒரு பாஸ்டர்னா இந்த பாஸ்டரோட ஏஐ எல்லாம் மெசேஜ் கொடுக்குறது ஏற்கனவே வந்துருச்சு. மேல்நாடுகளே பாஸ்டர் குருக்கள் தான் என்ன வரல, என்ன திருச்சி அலோவ் பண்ணனால வரல. குருக்கள் அவருக்கு ஏன் வேலை பண்ணான்னா அவருடைய ஏஐ அடித்து பூச வைக்க சொல்லிடுவார். இப்படியெல்லாம் செயற்கை நுண்ணறிவு இருக்கிறப்ப நாம் இதெல்லாம் அறிந்திருக்கோம். இதெல்லாம் நடந்துதான் நடக்கலையாங்கிறத பற்றி வாசிப்போம். திருவெளிப்பாடு 11, 7, 8, 9 வாசிப்போம். திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் 7, 8, 9. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அவர்கள் உடல்கள் மகாநகரத்தின் வீதிகளிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். யாரு பார்ப்பாங்க? ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைகளிலும் ஜாதிகள் உள்ள எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? டிவி வழியா. எப்படி பார்ப்பாங்க? டிவி. புக் எழுதினப்ப டிவி இருந்துச்சா? இப்போ ஒரு 100-150 வருஷமா தான் டிவி இருக்கு. 100 வருஷமா தான் இந்த புக் எழுதுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுலே எல்லாரும் பார்ப்பார் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? அப்ப இந்த பைபிள் உண்மையா? அடுத்து வாசிங்க, திருப்பி வாசிங்க. அடுத்தது அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளுக்குள்ள எல்லாருக்கும் என்ன அனுப்புவாங்க? அந்த காலத்துல கிஃப்ட் அனுப்ப முடியுமா? 3 நாள்ல அனுப்ப முடியுமா? இன்னைக்கு உலகத்தை எந்த மூலைக்கா இருந்தாலும் 48 மணி நேரத்தில் கொண்டு போய் எந்த மூலைக்காலும் சேர்த்துடலாம். 24 ஹவர்ஸ் இருந்து 48 ஹவர்ஸ்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஒரு சில கொரியர்ஸ் கேரண்டி 78 ஹவர்ஸ் போட்டு உலகத்தில் எந்த கிராமமாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? எழுதப்பட்டவர்களுக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு? அதை செய்து காட்டு. ஸோ வேதத்தில் எழுதப்பட்டவர்களை விஞ்ஞானம் செய்து காட்டு. வேதத்தை விசுவாசித்தால் அது நடக்கும் என்று இருக்கும். அது விஞ்ஞானத்தை போய் செய்து காட்டால் அதுக்கு தெரியா பணம் நம்ம கண்டிப்பா செலவு செய்யணும். அப்ப இந்த சிலை பேசும் என்பது உண்மையா இல்லையா? முதல்ல வாசிச்சமே 13 அதிகாரம் 15 இருந்து வாசிங்க திருப்பி. அந்த சிலை பேசத்தக்கதாக அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. மேலும் அமிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை விரும்பி எல்லாரும் இதை வணங்கணும்னு சொன்னா அதை வணங்காதவங்களை என்ன பண்ணுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வேற அவன் தன்னுடைய சிலை ஒன்றை திருப்பி அடுத்த ராஜா அவர்த்தான் அதை வணங்காத எங்க சொன்னா அக்கினி சூளையில கொண்டு போய் தூக்கி போட்டான். இது எல்லாமே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கரிய மன்னன் காலத்தை தானியல் வணங்கல, என்ன பண்ணாங்க? சிக்கிய கோயிலை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் ஏற்கனவே நடந்த காரியம். ஸோ கொலை செய்யத்தக்கதாக ஏற்கனவே சுருவங்கள் செய்து கொடுத்து, ஆனால் அந்த சுருவங்கள் சிலைகள் எல்லாம் பேசல. இப்போ வர சுருவம் என்ன பண்ணுது? இதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன பிரதர் கேட்டீங்கன்னா, நீங்க வேட்டிக்கன் நியூஸ் பார்க்கணும். வேட்டிக்கன் நியூஸ்ல போன வருஷம் ஜனவரி மாதத்துல
போப்பாண்டவர், இஸ்லாமியருடைய இமாம்கள், யூதருடைய ரபிக்கள் எல்லாம் கூடி ஒரு ஆலோசனை செய்தார். என்ன ஆலோசனை என்றால், இந்த ஆலோசனையில இது மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள பெருகிட்டு போறப்ப மக்கள் மத நம்பிக்கையை இழந்து போயிடுவார்கள், கடவுள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள அந்த தனிப்பட்ட அந்த ஃபெய்த், விசுவாசம் என்பது இல்லாமல் போயிடும். ஆனால் நாம் என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கொண்டார். ஏன்னா ஆபிரகாமுடைய ரிலிஜன் தான் ரொம்ப அதிகம். கிறிஸ்தவர்கள் 35% உலகத்தில், இஸ்லாமியர்கள் ஒரு 27%, யூதர்கள் ஒரு 17%, மொத்தம் 78-80% இவங்களே வந்துடுவாங்க. மீதி எல்லா மதங்களையும் சேர்த்தாதான் 20% வரும். ஆனால் முக்கியமான ஒரு 3 பேர் மட்டும் கூடி பேசுகிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்யலாம், அப்படியே போயிட்டு ஆர்டிபிஷியல் பண்ண சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, மதங்களை பற்றி, எங்கள் ஆபிரகாம் ரிலிஜன் மதங்களை பற்றி நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா எங்களை கேட்காமல் மதத்தை பற்றி நீங்கள் அதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வரையறை, ஒரு லெட்டர் எழுதி அதை போப்பாண்டர் கொடுத்து, நீங்கள் அனுப்பினாதான் அது எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி 105 ரெக்கரேஜ் பேர் 184 நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிய பிறகு போன வருஷம் மே மாதத்தில் யூஎஸ்ஏல செனட்டில் எலான் மாஸ்க்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி போப்பாண்டர் இருக்கிற என்ன பதில் கொடுக்கு. நான் இதை செய்கிறத நிப்பாட்டிருக்கேன். ஆனால் உலகத்தில் சைனாவில் மூளைக்கு மேலே என்ன பண்ணாங்க, எல்லாரும் டொமஸ்டிக் வீட்டில் செய்கிற கறி மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நார் விரும்புகிறீங்களோ இல்லையோ உலகம் ஃபுல்லாக இது வந்துடும். அது எப்படி கருத்து நிப்பாட்டுறாங்க. மற்ற தேசங்களோட பதிலெல்லாம் வேட்டிக்கன்லேருந்து இன்னும் வெளியே விடலாம். இப்போ வேட்டிக்கில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிங்கன்னா, பெரிய லைப்ரரி வச்சுருக்காங்க. அந்த லைப்ரரியில் கிட்டத்தட்ட இப்படி ஷெல்ஃப் அடுக்குனாங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும், அவ்வளோ புஸ்தகங்கள். அப்போ மோசே எழுதின புத்தகங்கள்லேருந்து எல்லாமே எந்தெந்த மொழியில் எப்படி எல்லா புத்தகமும் அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. வேறு இஸ்லாமிய எழுத்துறோம், யூதர் எழுத்துறோம் அவ்வளோ புத்தகங்கள்லாம் கிடையாது. பிரதிகள் வேணா இருக்கலாலும் தேர் புத்தகங்கள் கிடையாது. இந்த புத்தகங்கள்லாம் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு எல்லாரும் முயற்சி செய்வாங்க. டிஜிட்டல் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து போடுறதில்ல, ஸ்கேன் பண்ணி போகிறது கிடையாது. அதை மொழிபெயர்த்து எந்த மொழியில் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுமாறு, அர்த்தம் மாறாதவாறு அதை செய்யணும். இப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, ஃபோனில் நிறைய பேர் இது என்ன பழரசம் வைப்பது எப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுமா சொல்லாதா? எப்படி வந்துச்சு அதுக்கு? அது ரசம் வச்சுச்சா? சாம்பார் வைப்பது எப்படி, கபாப் வைப்பது எப்படி கேட்டால் பதில் சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? எப்படி அதுக்கு தெரியும்? ஸோ டிஜிட்டல் லைஃப்பை ஏற்கனவே யார் கொடுத்துருக்கா? அதுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கூகுளுக்கு கொடுத்துருக்காங்க. கூகுளுக்கு என்னன்னாலும் சர்ச் பண்ணி கேட்டால் கிடைச்சனா அதை பற்றி விவரம் இல்லைன்னா ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட்னு சொல்லிடும். வார்த்தையில் கொடுனா வார்த்தையில் கொடுக்கும். அப்போ கரெக்டான அர்த்தத்தோடு இது என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்போ இதை விட இன்னும் சூப்பர் இன்டெலிஜென்ஸும் வரப்போகிற காலத்து வரப்போகுது. இன்னைக்கு இருக்க இன்டெலிஜென்ஸே எல்லாம் நிறைய பெண்கள் யூடியூப் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நேராக கேட்டு கூகுளில் கேட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரி காரியங்களுக்கு டிஜிட்டல் மயமாக்கின இந்த காரியம் வந்துருச்சுன்னா உலகத்தினுடைய எல்லாரும் எதை அக்சஸ் பண்ண முடியும்? ஆபிரகாமுடைய ரிலிஜனை பற்றி மோசே காலத்திலிருந்து நடந்த, மோசே காலம் ஆதாமியவாள் காலத்துக்கு முன்னால் நடந்தது என்னென்ன திருச்சபையெல்லாம் சத்தியங்களை டாக்டரேட்ஸை வச்சிருக்காங்களோ எல்லாம் எங்கே வந்துடும்? எல்லாத்துக்கும் வெளியே ஓப்பனாக வந்துடும். ஒரு வேளை காசு கட்டி எடுக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அங்கே போய் வேட்டிக்கலில் போய் உட்காந்து லைப்ரரியில் தேட. இப்போ வேட்டிக்கல் லைப்ரரியில் ஒரு நாளைக்கு 15 பேர் அலௌடு. அதுக்கு நீங்கள் ரோமன் கேத்தலிக்காக இருக்கணும், அதுவும் பிஷப்பாக இருக்கணும், இல்லை விஜியாக இருக்கணும், இல்லைன்னா ஃபாதராக இருக்கணும், இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். மற்றவங்களாம் அலௌடு கிடையாது. இல்லை சிஸ்டராக இருக்கணும், பொதுநே இருக்கலாம், அங்கே அலௌடு கிடையாது. அவங்க உள்ள ஒரு சில இடத்துல லேப்டாப் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு சில இடத்துல தான் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். மற்ற எதையும் அங்கேயே காப்பி பெற்றுலாம் வரக்கூடாது, வேணா எழுதிட்டு வரலாம். இப்படி தான் இருக்குது இன்றைய நிலவி. ஆனால் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டால் என்ன ஆகிடும்? உலகத்தில் எல்லாருக்கும் வந்து. அப்போ 3 பேர் ஆலோசனை செய்கிறப்ப ஒரு ஃபாதருக்கு சொல்லிட்டு இருந்தாராம். இந்த ஃபாதர் ஒருத்தர் பேர் எனக்கு மறந்து போச்சு. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேட்டிக்கன் யூனிவர்சிட்டி படிக்க வராங்க. படிக்க வர்றவங்கெல்லாம் பேசிக்காக சாதாரண பியூசி +2 படிச்சுட்டு வர்றவங்களாம் வர்றதில்லை. எம்எஸ், எம்இ, எம்டெக் இந்த மாதிரி ஹை குவாலிஃபைட் பீப்புள் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக படிக்கிறாங்க. 5 வருஷம் 6 வருஷத்தையும் தீர்ச்சி செய்கிறாங்க. ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அது ஒரு யூனிவர்சிட்டி எல்லாருமே படிக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்புட்டை எடுக்கிறதுக்காக இங்கே வந்து படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு விஷயங்கள் தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம்? உட்காந்துருக்கோம். சிவன் தெரியாமல் இப்போ தெரியுதா எதுக்கு போட்டாங்கன்னா அந்த சிம்பிள் கோயிலில் இந்த பிள்ளைங்களாம் கோயிலில் ஒரு சிம்பிள் போட்டுருக்குன்னு காமிச்சது. என்ன சிம்பிள் இது? ஒரு முக்கோணம் போட்டு ஒரு ரவுண்டு அதுக்குள்ளே போட்டு ஒரு புள்ளி வச்சது. அது இல்லும் நாட்டுடைய சிம்பிள். அது ஒரு சர்ச்சில் இருக்குன்னு எனக்கு தம்பி ஒருத்தர் போட்டு அனுப்பிச்சிருந்தாரு. இப்போ கொரட்டூர் ஆலயத்து வாசல் இருக்கு. அது என்னன்னா இல்லும் நாட்டுனா இந்த இடத்தை பிசாசிக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம், அந்த கிறிஸ்து ஆளுகை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னு தான். இது எல்லா சர்ச்சுக்கும் வரும். ஏதோ ஆர்ச்சி சர்ச்சை பண்ணி சொன்னாங்க. வரிசையாக சிஎஸ்சி வரும், பெண்டகாஸ்ட் வரும், எல்லா சர்ச்சுக்கும் ஆளுகை செய்கிறவான்னு வருவார் ஒரு காலத்து. இதை பார்த்தா கேமரா மாதிரி தெரியும்.
கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பிதாசுவர் பரிசாக்கி முக்கோணம் போட்டிருக்கோம், நடுவில் கேமரா வச்சிருக்கோன்னு 1000 கதைகள் சொல்லுவார்கள். ஆனால் அது இல்லுமினாட்டியோடைய சிம்பிள், பிசாசுடைய சிம்பிள், அந்தி கிறிஸ்துடைய சிம்பிள். அது போட்டு பிடிச்சவனே வேணால் பார்க்கலாம் பாருங்கள். இந்த என் ஃபோனில் வச்சுருக்கிறத நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வரேன். சிம்பிள் எதுக்கு பீடத்துக்குள்ளே கொண்டாந்து இதை வைக்கிறது தெரியல. கொரட்டூர்லையாவது வெளியே வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது பீடத்துக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல, நாம் சுற்றி இருக்கிற காரியங்களுக்கு தெரியும். பைபிள் மட்டும் படிச்சது நாம் கிறிஸ்துவில் இருக்கக்கூடாது. சுற்றி என்ன நடக்குது, என்ன சுற்றி என்ன நடக்குது, நான் சார்ந்திருக்க சபையை சுற்றி நடக்குது, சபைக்கு போதனை சுற்றி என்ன நடக்குது, நான் சொந்த இருக்க திருச்சபை பற்றி என்ன நடக்குது, சுற்றி இருக்க தேசத்தை பற்றி என்ன நடக்குது, எல்லாமே நாம் நன்றாக தெரிந்து இருக்க வேண்டும். இப்ப இந்த சிலை எப்படி உருவாகும் என்றால், என்ன ரோபோக்கள் உருவாக்கும். ரோபோக்கள் பேசுமா பேசாதா? நீங்க கேட்டா பதில் சொல்லுமா சொல்லாதா? எக்ஸிபிஷன்லாம் வச்சிருக்கீங்க, போய் பார்த்துருக்கீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸிபிஷன் நீங்க போகணும். செயற்கை நுண்ணுள்ள ரோபோட் எக்ஸிபிஷன் வைக்கிறவங்க நீங்க போய் பார்க்கணும். சென்னை மாதிரி இடத்துல கண்டிப்பா வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்லும். இந்த ரோபோக்களுக்குள்ள இந்த மாதிரி ரிலீஜனை பற்றி இன்புட் எல்லாம் கொடுத்துருவாங்க. உள்ள கொடுத்த உடனே எல்லா டீட்டெயிலும் அதுக்குள்ள வந்துடும். உங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, லொஸ்க்கு எல்லாம் அதுக்குள்ள ஃபீட் ஆயிடும். நீங்கள் போய் ரோபோ பண்ணாலும் அதுக்குள்ள கேமரா எடுக்கும். ரோபோ போய் ஒன்று வைப்பாங்க. இந்த இந்து கோயில், பிள்ளையார் கோயில், அந்த முஸ்லீம் மசூதி, கிறிஸ்தவ கோயில், ஆட்சி சர்ச்சை, பெண்டுகாட்சி சர்ச்சை எனக்கு மாதிரி ரோபோ கோயில் வைப்பாங்க. எதுக்கு சர்ச்சைக்கு எல்லாம் போறாங்க? எனக்கு அது கிடைக்கும், என் கணவனுக்கு கிடைக்கிற, மனைவி கிடைக்கிற, பிள்ளைக்கு கிடைக்கிற, இதுக்கு தான் போறாங்க. விளக்கணை கோயிலுக்கு போறாங்க. எதுக்கு பொறுத்தனை? ஏன் குடும்பத்துக்கு அடுத்தவனுக்கு ஜெபம் பண்றாங்க மக்கள் யாருமே கிடையாது. அந்த மக்கள் இந்த பர்சன்ட் போனா எனக்கு கிடைக்காதா, அந்த பர்சன்ட் போனா கிடைக்காதா, நம்ம மக்கள் அந்த கோயிலுக்கு போனா கிடைக்காதா, இந்த கோயிலுக்கு போனா, இப்படித்தான் காரியங்கள் நடக்குது. இதைத்தான் வைத்து அவர்களுக்கு பயன்படுத்தி என்ன நினைக்கிறாங்க, மெக்கா போனா முடிஞ்சிடும், ஜெருசலேம் போனா வாழ்க்கை பெரிய புனித பயணம். என்ன புனித பயணம் இருக்கு? நீ புனிதமான வாழ்க்கையை வாழ்வதுதான் புனித பயணம். ஜெருசலேம் போது புனித பயணம் யார் கற்றுக் கொடுத்தது? அந்த காலத்தில் எருசலேமில் மட்டும்தான் ஆலயம் இருந்தது. அதுக்காக எருசலேமுக்கு போனார்கள். அதை வச்சுட்டு அதே மாதிரி நடந்து போனாங்க. அன்னை மரியாதை யோசிப்போம், அதனால நாங்கள் நடந்து போறோன்னு. இதான் இல்லுமினாட்டியுடைய உபதேசம் என்பது. இப்படித்தான் இல்லுமினாட்டி என்ன பண்ணா, மக்களை திசை திருப்பி ஆண்டவர் பக்கம் போக விடாமல் ஆலயத்தின் பக்கம், மனிதர் பக்கம் போகணும். இப்படி போக 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 இன்னைக்கு பல மக்கள் சிலைகளின் முன்னால் நின்று ஜெபிக்கிற பழகிட்டாங்க. கத்தோலிக்க மக்கள் பலருமே ஆண்டவர் இயேசு முன்னால் ஜெபம் பண்றதை விட சிலைகள் முன்னால் ஜெபம் பண்றதுக்கு அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் கேண்டில் ஏற்படுத்தாமலேயே நற்கரை நாள் முன்னால் நின்று ஜெபம் பண்றதுக்கு மக்கள் மிக குறைவான மக்கள். நான் ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நற்கரை நாளுக்கு எவ்வளவு அவசங்கை நம்முடைய திருச்சபையிலே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையில் எப்படிலாம் நற்கரை நாள் அவசங்கப்படுத்தப்படுறாங்க போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. சொன்னா ரொம்ப டைம் ஆகும். இப்ப இந்த நிலையிலே இந்த ரோபோ கோயில் ஒன்று ஏற்படுத்தி நீங்க போய் மரிய ஜோசப் போய் அங்கே நின்னாருன்னா என்னன்னு பார்க்கலாம். இல்லை அவர் டியூட்டி போட்டிருப்பாங்க. அவர் அங்கே போய் நின்னா, ஹலோ மரிய ஜோசப் வெல்கம்னு போர்டில் தெரியும். ஒன்னா அவருக்கு என்ன தெரியும்? ஆசை. அது வெரிஃபை பண்ண சொல்லு. என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த், இல்லை ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்க தான் அவரான்னு வெரிஃபை பண்ணும். ஒரு அவர் ஓடிபி எடுப்போம், ஓடிபி அனுப்பும். ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்களே, இது மாதிரி அனுப்பிச்சோன்னா உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி உங்க மனைவி உடம்பு சில நீங்க ஜெபம் பண்ண வந்திருக்கீங்களா, அது கேட்கும். உடனே நல்லா பதில் சொல்லிச்சாங்க. அப்படி பார்த்துட்டு இவர் கேத்தலிக் தான், ஆனால் இவர் பைபிள் படிக்கிறாரு. அதனால் பைபிள் ஒரு 4-5 வருஷம் தெரிஞ்சிடணும்னு நீங்கள் இதை சொல்லுங்க, இதை செய்யுங்க, வீட்டில் இது மாதிரி ஜெபம் பண்ணுங்க, பாத்திங் பேர் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியாக முடிக்கணும். அது பதில் சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இவர் கொடுத்துட்டு ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நடக்கும் பாருங்க. அதை சொல்லி சிரிப்பா இருக்கு, நடக்கும். அப்படியே மக்கள் எந்த கோயிலுக்கு போவாங்க? இப்ப இந்த மாதிரி கேத்தலிக் அந்த சிஸ்டர் லில்லி இருக்காங்க, அவங்க கொடுங்க. நீங்க பைபிள் படிப்பீங்களா? வீட்டில் நீங்க பைபிள் படிப்பீங்க, ஆனால் நீங்க ஆர்சிபி இப்படி தான் படிப்பீங்க. ஆனால் நீங்க மாதா கோயிலுக்கு போவீங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, வேளாங்கண்ணி கோயிலுக்கு 58 தடவை போயிட்டு வாங்க. காலையில் போங்க, சாயந்தரம் வாங்க, காலையில் போங்க, சாயந்தரம் வாங்க, காலையில் போங்க, சாயந்தரம் வாங்க. 152 நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள்? அப்பா ரொம்ப பெரிய காரியத்துக்கு காலைல பஸ் ஏறி வேளாங்கண்ணி போவாங்க, நைட்டு பஸ் ஏறி திரும்பி வருவாங்க, அடுத்த போவாங்க, இப்படியே போயிட்டே இருப்பாங்க. இப்படி பதில் எல்லாரும் எங்க போவாங்க? எந்த கோயிலுக்கு போவாங்க? ரோபோ கோயிலுக்கு போவாங்க. எல்லாரும் பார்த்தது அது மாதிரி மசூதிக்கு போறவங்களுக்கு அது சொல்லும். மசூதி எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், மனுஷனுக்கு எல்லாருக்கும். இது சொன்னா கோயில் எல்லாம் ஆட்கள் குறைச்சிடும். உடனே மக்கள் என்ன செய்வாங்க? சட்டமே ஒரு போட்டாலும் போடுவாங்க. நீங்க எந்த தெய்வத்தினாலும் வெளிப்படுங்க, ஆனா வாசல்ல என்ன யார் இருக்கணும்? இன்னைக்கு சட்டங்கள் எல்லா தேசத்திலும் ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலிஜன், ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலிஜன். இதெல்லாம் உங்க நம்ம காலத்துல வருதோ வரலையோ, நம்ம பிள்ளைகள் காலத்துல கண்டிப்பா வரும். வரும்போது ஒன் வேர்ல்ட் ஒன் இந்தியாவில் சொல்றாங்க, ஒரே நாடு அதே இது எல்லா இடத்துலயும் வரும். இங்க மட்டும் இல்ல, நரேந்திர மோடி இருக்கிறனால இது கிடையாது.
இது வந்து பிசாசுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள். அப்படி நடக்கிறப்ப ஒரே மொழி ஒரே கடவுளுங்கிறது வர்றப்ப இந்த ரோபோ எல்லா இடத்துலையும் மாதிரி வைக்கப்பட்டது. பிள்ளையார் வாசலையும் இந்த ரோபோ இருக்கும். எல்லாரும் அதுக்கு ஒரு டோக்கன் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு காசை பே பண்ணிட்டு அதுகிட்ட போய் என்ன கேட்டு போவோம். கேட்டோம்னா போய் பிள்ளையாருக்கு ஒரு 500 தேங்காய் விட அப்படிங்க. அதை அவங்க செய்வாங்க. போய் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட நேச்சரோட ஒரு காலம் அறிஞ்சினா செயற்கை நுண்ணறிவு இருக்கு. அதை பயன்படுத்தி ஒவ்வொருவரையும் எப்படி நாம் கையாளணும் அதுக்கு நல்லா தெரியும். இதை மீறி மனிதர்கள் யாரும் எதுவும் செய்யவே யாரால முடியும்னா உண்மையான தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தேவன் நமக்குள் இருக்கிறான்னு விசுவாசிப்பவர்கள் கண்டிப்பா இதுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா மற்றவர்கள் கண்டிப்பாக ஒரு காலம் வரும் அப்படின்னா எல்லா ஊர் கோயிலையும் என்ன இருக்கும், ரோபோ இருக்கும். ஏன்னா ஒரு ஊர்ல ரோபோ கோயில் வச்சானா அங்க ஒரே கூட்டமா இருக்க பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம கோயில என்ன வச்சிடலாம். இப்ப அதற்கு சைன் தான் இலுமினாட்டி, அந்த சிம்பிள் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஆரம்பம் தான் இது. கேத்தலிக் சர்ச்சில் என்னென்ன செய்கிறார்களோ எல்லாமே பிரிவினை செய்வதற்கு ஒரு காலகட்டத்தில் பின்னால் என்ன பண்ணும் வரும், வராமலாம் இருக்காது. மேபி டியூரேஷன் 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், இல்லை 10 வருஷம் ஆகலாம், வராமலாம் இருக்காது. இதோட தாக்குதல் அந்த அளவுக்கு மற்ற சபைகளிலே கண்டிப்பா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ரோபோ எல்லா இடத்தையும் வந்துருச்சுன்னா யாருடைய ஆளுங்க வந்துருச்சு. இப்ப அடுத்த கட்டம் என்னது, நீ என்னை கண்டிப்பா என்ன பண்ணணும், எந்த சாமியாலும் வணங்கிக்கு, என்ன வணங்காம நீ என்ன பண்ணக்கூடாது கோயிலுக்குள்ள. அடுத்த சட்டங்கள் வரும், இதெல்லாம் அடுத்தது. அப்ப நீ வணங்காம ரோபோ வணங்காம போயிட்டா அது என்ன பண்ணும், முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஒரு ரோபோ யூஎஸ்ஏல ஏர்போர்ட் வச்சிருக்காங்க, செக்யூரிட்டி கார்டா வச்சிருக்காங்க. போற மாதிரி மரியாதை சொன்னா ஒருத்தர் உள்ள போனோன்னா ஆர்கியூமெண்ட் 2 பேர் இருக்காரு. ஒரே அறை விட்டுருச்சு, விட்டு என்னாச்சு மண்டையெல்லாம் பேத்து போயிட்டு அந்த ஆள் செட்டி போயிட்டாங்க. உடனே கேஸ் போடணும். யார் மேலே கேஸ் போடுறது அவங்களுக்கு தெரியலப்பா. ஏன்னா ரோபோக்குன்னு ஒரு கேஸ் சட்டத்தை இயற்றல வரைக்கும் ரோபோ பணிவிடை செய்ய தான் போட்டிருக்காங்க. அடிக்கும் கொல்லுறப்ப ரோபோவுக்கு அது சொல்றதை கேட்கலாம், அடிச்சு கொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறத சுயமா சிந்திச்சு அதை செய்து. அது போல இந்த காலம் ஒரு காலத்தில் நடக்கும் கண்டிப்பாக. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது தமிழ்ல செயற்கை நுண்ணறிவை பத்தி என்னென்ன படிக்க முடியும் எல்லாத்தையும் படிச்சாதான் அந்த உண்மையான வேதத்தில் கொடுக்கப்பட்டங்க இதெல்லாம் நடக்கும். ஐயோ இப்படி ஆச்சுன்னு நினைக்காதீங்க. எது கொடுத்துருக்கு வேதத்துல, இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து நாம் விசுவாச வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யம் எனக்குள் இருப்பதை என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் உங்களுக்கு முன்னாலே எடுத்திருப்பேன்னு நினைச்சிருந்தேன். பல இடங்களில் எடுத்துருந்தோம், ஒரு மிஸ் பாயிண்ட் பண்ண கம்பத்தில் எடுத்துருக்கேன். இன்னைக்கு புரிஞ்சுச்சிங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இந்த ரோபோக்கள், சிலைகள் பேசுறது, இதெல்லாம் சீக்கிரத்தில் பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல கண்டிப்பா எங்கேயாவது ரோபோக்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு தூண்டுதல் வரும். அதெல்லாம் மனிதர்கள் தானே, நம்மளும் போய் பார்க்கலாமே, இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம இருக்குமே, வியாதியில் இருக்குமே, என்ன சொல்றதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், போவோம். அப்ப பரலோக ராஜ்யம் நமக்கு ஸ்தாபிக்கப்படவில்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நாம் போவோம். பிரைஸ் தி லார்ட். இது முடிஞ்சிச்சு, கேள்வி முடிஞ்சு. இந்த செய்திகளுக்கு நாம் கடந்து வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல ஓமைகளை சொல்லிக் கொண்டு வந்தார். நிறைய ஓமைகள். ஏன் ஓமைகள் பேசினார் அவர்? ஏன் ஓமைகளை பேசினார்? எளிய மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவா? ஒரு காரியம். அப்புறம் சொன்ன கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருமா? கதையை சொல்லி முடிச்சிடலாம். சரி, ஓகே. அது ஒன்று சிம்பிளாக இருக்கும். 2. அப்புறம் வேதத்திலே சங்கீதத்தில் சொல்றது, என் வாயை ஓமைகளால் நான் திறப்பேன். தீர்க்கத்தை நிறைவேறதுக்கு. 4வதாக இவர் யூதருடைய ஜெப ஆலயங்களே நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். பேசுகிறப்ப எல்லாரும் கேட்டானுங்களா? அவனுங்க யூதர்கள்லாம் ஒழுங்காக கேட்டானுங்களா? என்ன கேட்டாங்க? உடனே நீ மோசையின் சட்டத்தை மீறிங்க, இவன் இனி எப்படி பாவத்தை பண்ணிக்க முடியும்? விபச்சாரத்தை குணப்படுத்தி மோசையின் சட்டம்னு சொல்லி நீ என்ன சொல்ற? குதர்க்கமாகத்தான் யூதர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்களுடைய அவர் வார்த்தையை கேட்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்துச்சா? இல்லை. மீட்பை கொண்டு வர மெஸ்ஸியா வருவான்னு எதிர்பார்த்தாங்க. மெஸ்ஸியா இவர் தான் வந்துட்டான்னு தெரியுது. அதை ஏற்றுக்கொள்ள மனப்போக்கு இருந்துச்சா அவங்ககிட்ட? இல்லை. ஏன் இல்லை அவர்கிட்ட? சட்டத்தின்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சட்டத்தின் உட்பிரிவு சத்தியத்தை அவர்கள் அறியாமல் என்ன பண்ணார்கள் இருந்தார்கள். ஆனால் யூத ஜபாலயங்களை போய் ஜபாலயத்தில் ஒரு 100 பேர் 120 பேர் நான் உட்கார முடியும். சினகாக் என்று சொல்வார். அவருடைய ஆலயம் தான் பெருசாக இருக்கக்கூடிய ஜபாலயம் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன இடங்கள். ஒரு வீடு தான், கிராமத்து கோயில்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே உள்ள வந்து யூதர்கள் மட்டும்தான் வர முடியும். ஆனால் ஏன் சில நினைச்சாரு, இவங்ககிட்ட பேசி பேசி வேஸ்ட் ஆகுது, வேணும்னா இவங்க நம்மளை கேட்கறதுக்கு வரட்டுன்னு மலையடி வாரத்திலையும்
கடற்கரையிலும் தெருக்களிலும் சுத்தி திரிய ஆரம்பித்து விட்டார். அப்படி சுத்தி திரியும் போதுதான் அவர் வார்த்தைகளை நிறைய ஓமைகள் பேச ஆரம்பித்தார். 52 வார்த்தை இந்த செய்திக்குள் கருதுகிறோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஒரு வேதபாரகன் எப்படி இருக்கணும்னு சொல்றார். யாருக்கு சொல்ற வார்த்தை? டைரக்டா யூதர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. வேதபாரகன் எப்படி இருக்குமா? தன் பொக்கிஷத்திலிருந்து, பொக்கிஷம் என்னது முதல்ல பார்த்தோம். பொக்கிஷம் என்னது? புதையல். அந்த புதையலில் இருந்து எதை எடுக்கணுமா? பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிற யாரு? பழையவைகளையும் புதிய என்னது? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், பழைய உடன்படிக்கையும் புதிய. ஆக்சுவலா பைபிள்ல எப்படி இருக்கணும்? ஓல்டு கவர்னன்ட், நியூ கவர்னன்ட். ஒரு சில சபைகள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓசி ஓல்டு கவர்னன்ட், என்சி ஓல்டு கவர்னன்ட், நியூ கவர்னன்ட். நம்மள ஏற்பாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஏற்பாடுங்கிற வார்த்தை ஒரு நாகர்கள் பக்கத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அது. மற்ற தமிழர்கள் மற்ற பேரை பயன்படுத்துகிற வார்த்தைகளை யாரோ மொழிபெயர்த்தவங்க அந்த காலத்தில் அந்த ஊர் மக்கள் இருந்திருப்பாங்களோ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தமிழில் வச்சுட்டாங்க. பரவாயில்ல, அதை பற்றி வருது. அப்போ அவர் என்ன சொன்னார்? பழைய ஏற்பாட்டிலேயே நான் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்கணும், புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கு சொல்றாரு? இப்போதான் யூதர்கள் திருச்சட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பித்து விட்டது. புதிய உடன்படிக்கையின் காலம் ஆரம்பித்து விட்டது. நீங்க புதிய உடன்படிக்கையை அறிந்து கொள்ளணும், அதையும் கடைபிடிக்கணும். பழைய உடன்படிக்கையும் நீங்கள் பார்க்கணும்னு யாருக்கு சொல்றாரு? அவரு யூதர்களுக்கு சொல்றாரு. அடுத்த வாத்தியமும் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26 வாத்தியமும் 26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தை மரணாக தானாய் கொடுக்கும். ராத்திரிலே மனிதன் தூங்குகிற பொழுது விதையானது என்ன பண்ணுது? யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுது? முளைத்து என்ன பண்ணுது? எதை பற்றி இவர் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார்? ஓமையை எல்லாருக்கும் தான் சொல்றார். ஏன்னா விதைப்போன் மீனவன் ரெண்டு வச்சு தான் அவர் சொல்றார். வணிகன் அடுத்தது அந்த மக்கள் யாரா இருக்காங்களோ அவர்களை சார்ந்துதான் இந்த உபதேசத்தை சொல்றார். அப்ப என்னன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு உபதேசம் உங்கள் மத்தியில் என்ன பண்ணிருக்கு? புரியல? உங்களுக்கு தெரியாத ஒரு உபதேசம் உங்கள் மத்தியிலே பெண்ணாட்சி முளைத்துக் கொண்டு, என்ன உபதேசம் இது? இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் உங்கள் மத்தியிலே, மெசியாவுடைய உபதேசம் உங்கள் மத்தியிலே என்ன பண்ணுது? உங்களுக்கு தெரியாத மாதிரி உங்கள் மத்தியிலே வந்து கொண்டு இருக்குது. அந்த கதிர்வெட்டு ஆனவர் தான் உங்களுக்கு தெரியுது. அது வரைக்கும் உங்களுக்கு அந்த முளைக்கிறது எப்படி முளைச்சது, எப்படி முளை விட்டு மேலே வந்தது உங்களுக்கு தெரியவே. அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருக்குது என்று இது யாருக்காக மெயினா சொல்றாரு? இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். யாரு? புறையெடுத்த மக்கள். யூதர்களுக்கு என்ன பண்ணல? அப்படி என்ன புதுசா? நமக்கு தெரியாம என்ன பெரிய சட்டம், நமக்கு தெரியாம என்ன தெரிய நூல்ல என்ன புதுசா இருக்கு, இவர் என்ன புதுசா சொல்றது? இப்படித்தான் அவர்களை பார்த்து கொண்டார்களுடைய ஆண்டவர் இயேசு வந்த பிறகு திருச்சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினார். என்ன மாற்றம் ஏற்படுத்தினாரு? பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? நீ உன்னைத்தான் நேசிப்பது போல பிறனையும். புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? அது அதுலயே சேர்ந்தது. இந்த 2வது கட்டளை எப்படி மாத்தினாரு அவரு? நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. யோவான் 13:35 மாத்துங்க. யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை நமக்கெல்லாம் என்ன தெரியல? இப்ப புதுசா முளைச்ச இந்த பயிர் எப்படி முளை விட்டு வந்து நமக்கு என்ன பண்ணல தெரியும். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாத கொடுத்தது. புதிய ஏற்பாடு என்ன சொன்னாரு? பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, கொலை செய்ய நினைச்சாலே, திருடணும் நினைச்சாலே, அடுத்த போல அபகரிக்க நினைச்சாலே, யாராவது கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு? இதுதான் ஆண்டவர்கள் சொன்னார். அது இரவிலே யாருக்கு தெரியாத மாதிரி இதை உழைத்து யூதர்களுக்கு சொன்னார். நாமும் என்ன பண்ணல? 6000 வருஷத்துக்கு மேல 10 கற்பனை
அதைத்தான் போட்டு இது 9 இல்லை, இது 10 இல்லை, 11 இல்லை, 9 இது கிடையாது, 8 இது கிடையாது, ஆர்சியும் ப்ராடக்ஷனும் சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே பைபிள் வச்சுட்டு இந்த 10 கிருபை கிடையாது, இது 9 தான், இது 8 தான், இது 7 தான் சொல்லி ஒரே படித்த ஒரு இடத்துல விட ஆர்சியோட 10 கட்டளை வேற மாதிரி இருக்கும், சிஎஸ்சியோட 10 கட்டளை வேற மாதிரி இருக்கும். இதிலே கவனம் செலுத்துகிறோம். ஆனால் புதிதாக கொடுத்த கட்டளை நடைமுறையில உன் பீடத்துக்கு வரும்போது உன் சகோதரனுடைய மனத்தாங்கல இருந்தால் காணிக்கை வைத்து விட்டு நீ போய் உன் சகோதரன் ஒப்புரம் வாங்கிட்டு திருப்பி யாரா போறமா அந்த மாதிரி எதை கண்டுபிடிக்கல. சகோதரனுக்கு எதிராக குற்றம் செய்தால் 7 முறை என்று 70 முறை என்று 7 முறை 70 முறை இதை பாவனை யாராவது சொல்றோமா? பாவரிக்க நினைக்கிறோமா? பீடத்துக்கு வரப்ப கணவன் மனைவியோ சண்டை போட்டு தனித்தனியா இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து நன்மை வாங்குவாங்க, இவங்களும் வந்து நன்மை வாங்குவாங்க. 2 பேருக்கு போத நன்மை கொடுப்பாரு. அவருக்கு என்ன எவ்வளவு நன்மை கொடுத்தவங்கதான் கணக்குள்ளேயே குவாலிட்டி கிடையாதாங்க, நோ குவாலிட்டி. ஏன்னா புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் அங்கே போதிக்கப்படும். இதைத்தான் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ளே விதையானது முளைவிட்டு கொண்டே இருக்கு. இதை யூதர்கள் அறியவில்லை. ஏசார் கூட தான் இருக்கார், அவர் சத்தியங்களை சொல்லதான் செய்யறார். அது என்ன பண்ண வரவில்லை, அறியல. நாமும் எப்படித்தான் உட்காந்து இருக்கோம். இன்னைக்கு உட்காந்து பாருங்கள், வீடியோ போட்டுக்கிறது புதிய ஏற்பாட்டு கட்டளை. உங்களுக்கு டைம் இருந்தால் எடுத்து பாருங்க. நிறைய கட்டளைகளை எப்படி மாற்றம் செய்திருக்கார் ஆண்டவர். அதெல்லாம் நாம் எதுவுமே கடைபிடிப்பது கிடையாது. அதெல்லாம் பாவம்னே நம்ம நினைக்கிறதே கிடையாது. குறிப்பா மன்னிப்பை குறித்து நிறைய ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். அதெல்லாம் யாரும் ஒரு மன்னிப்பை குறித்து பெரிய பொருட்டாவே என்ன பண்ணல, என்ன நான் விபச்சாரம் பண்ணல, திருடல, கொலை செய்யல, பொய் சொல்லல, ஏதான் பொய் செய்ய உட்காந்துருக்க. ஆண்டவர் சிந்தைகள் ஏற்படும் ஒவ்வொன்றையும் பாவம் என்று சொல்லுறது. அதான் புதிய ஏற்பாட்டு முறை இப்பொழுதே முளைவிட்டு கழிவு கொடுக்கிறது அறியாமல் இருக்குது. அடுத்து வாசிப்போம் லூக்கா நற்செய்தி 14:16 24 வரைக்கும் வாசிப்போம். இப்ப இது வரைக்கும் ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு, யூத குலத்தை மக்களிலிருந்து இப்ப பரவராஜர் யார் பக்கம் கொண்டு வராருப்பா? லூக்கா 14:16 24 வரைக்கும் பாத்திக்க வேண்டாம், கொஞ்சம் கவனிங்க. இப்ப ஆண்டவராக இயேசுகிறது விதை போன சொன்னாரு, கேட்பொருள் ஓமை, கலையை பற்றி சொன்னாரு, பொக்கிஷத்தை பற்றி சொன்னாரு, புளித்தமா பற்றி சொன்னாரு, கடுவதித்து சொன்னாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப எங்க வந்துட்டாருன்னா, யூதர்களுக்காக மட்டும் நான் வரல, நான் வந்து யாருக்காக, குறையிடத்துக்காக வந்தது. அப்படியே யூதர்களுக்காக அந்த போதனை எல்லாம் யாருக்கு மாற்ற ஆரம்பிக்கிறாரு? இன்றைக்கு நாம் நினைச்சுக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல. யாருக்கு போதனை? எல்லாருக்கும் உள்ள போதனை. பாத்தீங்க அதுல அதற்காக ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. அந்த ஊமை எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நீண்டதா இருக்கும், படிக்க வேண்டாம். அப்ப விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாச்சு. விருந்தாளர்களை கூப்பிட்டு அனுப்புறவன் வருதான், இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க வர முடியாது. இன்னொருத்தான் நிலம் வாங்கியிருக்கேன் பார்க்க போறேன், இன்னொருத்தான் ஏர்மாடு வாங்கிக்கிறேன் உழுது பார்க்கணும். இப்ப என்ன பண்ணாரு எஜமானு, தெரு ஓரங்களில் வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. யார் அவங்க? முறையெடுத்த மக்கள், அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அவர் வழியாகத்தான் மெஸ்ஸியா உள்ள வந்திருக்கார். ஆனா அவர்களெல்லாம் அழைப்பு கொடுத்தார், வந்தாங்களா விருந்துக்கு? யார் வந்தது கடைசியா? அழைப்பு பெறாத புறையினத்தார் மக்கள். யாரு? ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகள், யாரெல்லாம் பாவிகள் என்று சொன்னார்களோ எல்லாரும் எங்க வந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் படைத்த இந்த பூமியில என்ன சொன்னாரா, நான் படைக்க வந்தது உங்களுக்காக, உங்கள் வழியாக வந்தேன். நீங்களே என்ன பண்ணல, என் அழைப்பையும் நீங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. இப்ப எங்க போய் அழைப்பு? யாருக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னமோ தெருவில் உட்கார்ந்துருக்காங்க, வீதியில உட்கார்ந்துருக்க சப்பானிகள், முடவர்கள், குருடர்கள், ஆயக்காரர்கள், பாவிகள் எல்லாரும் வந்து என்ன விருந்தை. இப்ப நற்செய்தி யாருக்கு பிடிச்சப்ப? எல்லாருக்கும். இப்ப ஆண்டோடைய ராஜ்யம் யாருக்கு பிடிச்சப்ப? நாமும் இப்படி நினைச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. நாங்க தான் கிறிஸ்தவர்கள், நாங்க தான் பரலோகம் போறவங்க, நாங்க ஆர்சி கத்தோலிக்க மக்கள் தான் முதல்ல போய் உட்காந்துருக்கோம். ராயபுரம் பக்கத்துல பெண்டிகா சர்ச்சா பின்னால கூடாங்க, பெண்டிகா சர்ச்சை பாருங்க, இவெல்லாம் சேவலிப்பாடு பண்றாங்க, இவெல்லாம் நரகத்துக்கு போங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. யார் முன்னால போயிடுவா? ஆயக்காரரும் விலை மாதுக்களும் என்ன பண்ணாரு முன்னால, ஆயக்காரர்கள் முன்னால போயிடாருன்னு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். யாரு விருந்து சாப்பிட்டதுங்க? யூதர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. யாரு? புறையினத்து மக்கள் அத்தனை பேர் அந்த விருந்துக்கிறவர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓமையில் எடுக்கிறாரு, நான் பரலோகராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தது யூதர்களுக்காக மட்டுமல்ல. யாருக்கு? உலகத்தில் உள்ள புறையினத்தார் எல்லாரையும். புறையினத்த மக்களை எப்படி வச்சிருந்தாங்க? அவர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அடிமைகளை பார்க்கறது நாங்க தான் ராஜா, எங்களுக்கு மற்றவர்கள் எல்லாமே வேலை செய்யணும்னு சொல்லி அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் இந்த பரவராஜ்யம் உண்டு என்பதை ஓமையின் வழியாக எடுத்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். மத்திய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு சாத்தியத்தோட ஓமை ஆரம்பிச்சு படிங்க. நிறைய இருக்கும், படிக்க வேண்டாம், ரொம்ப லேச ஆரம்பப்பட்டு படிங்க.
பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாய் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்ந்த அதிகாலையிலே புறப்பட்டான். இது தெரியும். அதிகாலையில போனான், அப்புறம் 9 மணிக்கு போனான், 12 மணிக்கு போனான், 3 மணிக்கு போனான், கடைசி 5 மணிக்கு போனான். எல்லாருக்கும் எவ்வளவு காசு கொடுத்தான்? ஒரே வெள்ளி. முதல்ல அவனுக்கு பேசலாம், மற்றவர்களுக்கு நான் போக விருப்பமானதை கொடுப்பேன். கடைசியா சொல்றாரு, பிந்தி வந்தவர்களிருந்து காசை கொடுக்குறார். நார்மலா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் முதல்ல வந்தவனுக்கு காசை கொடுப்பாங்க. இவர் என்ன செய்யறாரு? பிந்தி வந்தவனுக்கு காசு எவ்வளவு கொடுக்குறாரு? அதை பார்த்துட்டு முன்னால வந்தோம்னா நம்ம கூட நேரம் வேலை செஞ்சிருக்கோம், நமக்கு நிறைய கொடுப்பான்னு நினைச்சு எதிர்பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு? அவன் வந்து கேட்கிறான். வெயிலின் கஷ்டத்தை யூதர்கள் எகிப்து பாலைவனத்தை சுத்தி தெரிஞ்சாங்க. எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டவே எங்களுக்கு ஒரு வெள்ளி பணம் தானா? அவன் என்ன பண்ணான்? எந்த வெயிலையும் வேலை செய்யல, கஷ்டப்பட்டு வேலை செய்யல. ஆனா 1 மணி நேரம் தான் என்ன பண்ணான்? அவனுக்கு எப்படிங்க நீ 1 ரூபா கொடு? ஆண்டவர் இருந்தாரு, நான் உனக்கு என்ன பேசணும்னோ அந்த கூறிய நாமன்ட்ட அவனுக்கு கூட கொடுப்பதும் கம்மியா கொடுப்பதும் என்னுடைய விருப்பப்படி நான் கொடுப்பது உனக்கு ஏன் மன கஷ்டமா? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவராக இருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவராக இருக்கலாம், தோமையார் கிறிஸ்தவராக இருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி யூதர்கள் வழியாக அந்த கிறிஸ்தவராக இருக்கலாம், கிரேக்க கிறிஸ்தவராக இருக்கலாம், யாரில் எந்த சபையினால் இருக்கலாம். ஆனால் சின்சியராக நீங்கள் ஆண்டவருக்குள் இருந்தால் அதே ரிவார்டு தான் எல்லாருக்கும் கிடைக்கும். பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு தனி இடத்தை ஆண்டு வைக்கப்படுறது கிடையாது. நாங்கள் பாரம்பரிய திருச்சபை, எங்கள் திருச்சபையில் எத்தனை போப்பாண்டவர்கள், எத்தனை ஆயர்கள் இருக்காங்க, எங்கள் பெண்டுகால் சர்ச்சில் எத்தனை பாஸ்டர் இருக்காங்க, எத்தனை பிசாசு ஓட்டாங்க, இந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. எத்தனை நாள் உழைத்தீர்கள் பெருசு கிடையாது, எத்தனை வருடங்கள் ஊழியம் செய்தீர்கள் பிரச்சனை கிடையாது. 1 மணி நேரம் சின்சியராக வேலை செய்திருந்தால் அவனுக்கும் அதே ரிவார்டு தான் கொடுக்கப்படும். அதான் அங்கே போய் ஆர்கியூ பண்ணாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே. இதுதான் தேவனுடைய நீதி, இதுதான் தேவனுடைய. அதனால அவங்கெல்லாம் அந்த காலத்திலேருந்தே ஊழியம் பண்ணாங்களே, நாங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு கூட நினைக்காதீங்க. நீங்கள் 1 மணி நேரம் கடைசி காலத்தில் ஊழியம் செய்தால் கூட அதற்குரிய ரிவார்டை ஆண்டவர் வரை எல்லாருக்கும் ஒரே ரிவார்டு தான். வேற ரிவார்டு எங்கே கிடையாது, ஏற்றத்தாழ்வுல எங்கே கிடையாது. 50 வருஷம் ஊழியமா இருக்கலாம், பாரம்பரியமா இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கதை கிடையாது. இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க, நாங்க பாலைவனத்தில் 40 வருஷம் நடந்தோம், எகிப்து அடிமைத்தனமா இருந்தோம், எகிப்து செங்கடலை கடந்து வந்தோம், அங்க சீனாவில் 1 வருஷம் உட்காந்துருந்தோம், கூடாரம் போட்டு உட்காந்துருந்தோம், எமோரியை ஏத்து போரிட்டோம், அமருக்கு ஏத்து போரிட்டோம், எல்லாம் சரி. ஆனால் கடைசியாக வந்தவர் என்னன்னா சின்சியராக வேலை செய்யலாம். 1 மணி நேரம் இருந்தால் கூட என்ன பண்ணா, அது போல இந்த ஊழியத்தின் பாதைகளுக்கு எல்லாரையும் ஆண்டவர் சமமாக நடத்துகிறார். அந்த சர்ச்சி, இந்த சர்ச்சி, இந்த சபை, அந்த சபை, இதெல்லாம் பெருமை பாராட்ட எதுவுமே ஆண்டவருக்கு சின்சியரா வேலை செய்றீங்களா, அதுக்குள்ள ரிவார்டை ஆண்டவர் விடுவாரு. நீங்க குடும்பத்தினரா இருக்கலாம், நீங்க போதகரா இருக்கலாம், நீங்க பாஸ்டரா இருக்கலாம், நீங்க சாமியாரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், ஆண்டவருக்கு சின்சியராக நீ ஊழியம் செய்தால்தான் அந்த ரிவார்டு அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் இந்த ஓமையின் வழியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து ஒரு ஓமையை பார்ப்போம். இவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், புறஜாதி மக்கள் மத்திய செய்தி 21, 28 பார்த்துப்போம். இந்த கதையை உங்களுக்கு தெரியும். 2 குமார் இருந்தார்கள். ஒருத்தட்ட திராட்சை வேலைக்கு போட்டு அவனா போறேன் ஐயான்னு சொல்லிட்டு என்ன போகல. 2 அடுத்த பையனை பார்த்தோம்னா போன்னு நான் போக மாட்டேன்னு சொல்லிடுவான். ஆனா கடைசியா மனமருதி என்ன பண்ணா ஒருத்தன் போறேன்னு சொல்லிட்டு போகல, இன்னொருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். இவர்கள் யார் நல்லவன் சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப இதை பத்தி ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எல்லாரும் இங்க அடிமைன்னு வச்சிருந்தாங்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி ஈவனா ஒரே ஒரு காசு கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டீங்க. நாங்கள்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா, யூதர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா, எங்களை அவங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாமான்னு கேட்கிறப்ப ஆண்டவர் ஓமையை சொன்னார். என்ன சொன்னாரு? நான் வரும்போது இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க. சொல்லிட்டு என்ன பண்ணல? ஆனா புறஜாதி மக்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. திருச்சட்டத்தெல்லாம் அங்க கடைபிடிக்க முடியாதுனாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப யார் எனக்கு பிள்ளையா இருக்க முடியும்? நீ இருக்க முடியுமா, அவ இருக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வியை ஆண்டவர்களே வைக்கிறார். இப்ப யாரு பிள்ளை அவருக்கு? சித்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்தவன் அவன் தான் யாரு? புறையினத்தவர்கள். புறையினத்தவர்கள் திருச்சட்டத்தெல்லாம் கடைபிடிக்க முடியாதுங்க. 613 திருச்சட்டம் அதெல்லாம் படிக்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது, எப்படிங்க கடைபிடிக்கணும்? ஆனால் யூதர் எழுதுறாங்க, நாங்கள் 613 கடைபிடிப்போம், எல்லாம் எங்களுக்கு தெரியும், மற்றெல்லாம் எங்களுக்கு அடிமை வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாரு? இவர்களை பிள்ளைகளாக மாற்றிட்டார். அது எப்படி அவங்களை பிள்ளைகளாக மாற்றப்ப அந்த உண்மையை சொல்றாரு. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னானுங்க அவனுங்க, ஆனா என்ன பண்ணிட்டானுங்க? நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க, ஆனா என்ன பண்ணல? இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யாம இருக்குமா, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்யறவங்களா இருக்கோம்? எந்த கேட்டல் இருக்கணும் நான் முடிவு பண்ணிக்கிறேன்.
நாம் யாரையும் இங்க கேள்வி கேட்க விரும்பல. பிரைஸ் தி லார்ட். அடுத்த மத்தேயு 21:33 வாசிப்போம். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேற ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தில் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களே தமக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரனிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இப்ப எஜமான் யாரு? ஆண்டவர். குத்தகைது உலகம். உலகம் யாருக்கு குத்தகை கொடுத்தாரு? இப்ப யூத குலத்துக்கு கொடுத்தார். யாரு கொடுத்தாரு? யூதர்கள் ஆரம்பத்திலிருந்து வர்றாங்க, அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்னா இது எல்லாமே யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியம். கொடுத்தார். என்ன பண்ண ஆரம்பத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசியை அனுப்பிச்சாரு. என்ன பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, கொலை செய்தாங்க. திருப்பி ஒருத்தர் அனுப்பிச்சா அப்படி பண்ணாங்களே, நிறைய பேர் அனுப்ப அடுத்த நிறைய பேர் அனுப்பிச்சாரு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, கொண்டாங்க, கொலை. கடைசி அவர் ஒரே குமாராக ஏசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாங்க? அவரை இப்ப எஜமான் பரலோகத்தின் பிதா வந்து என்ன செய்ய போறாரு? அடுத்தது யார்கிட்ட இந்த பிடுங்க போற திராட்சை தோட்டத்தை? யூதரத்தை பிடுங்கி ஒரே இடத்து மக்கள் ஒருத்தருக்கு குத்தகைக்கு என்ன பண்ண போறாரு? இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற கரை. இது ஓமையாக சொல்லுவார். யாரை பற்றி பேசுறாரு? உனக்கு ராஜ்யமே கிடையாது இனிமே. யாருக்கு ராஜ்யமே இனிமே? ஒரே இடத்து மக்களுக்கு தான் இனிமே, யூதர்களுக்கு இனிமே கிடையாது என்பது தெளிவாக ஒரு ஓமையின் வழியாக நேரடியாக சொல்ல யூதர்களை ஏற்றுக்கொள்வார்களா? இதற்காக ஒரு ஓமையின் வழியாக சொல்றார். அங்கே யூதர்களுக்கும் அதை சொல்லுகிறார். இந்த மக்கள் என்ன பண்ணுறார்கள்? உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு ஸ்தாபகம் மட்டும் தான் நான் வந்திருக்கேன்னு மற்ற மக்களுக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறார். அதே வேளை யூதர்களுக்கும் இந்த செய்தி என்ன பண்ணாரு? கொடுத்து இப்படியாக வரிசையாக ஒரு ஓமைகள் வழியாக ஆண்டவர் பல காரியங்களை செய்து அவர்களை யூதர்களை எப்படியெல்லாம் அவர் ராஜ்யத்தை பாழ்பண்ணி கொண்டு வந்தார்கள் மட்டுமல்ல, எப்படி புறையிடத்தால் ஏற்றுக்கொண்டு வந்தார்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதற்கு ஏற்றாற் போலதான் நான் முதல்ல ரூத் புத்தகத்தை பார்க்கிறேன். ரூத் எந்த இனத்தை சேர்ந்தவள்? எந்த இனம்? புறையிடத்துல உன் பேரு உனக்கே தெரியல, வெக்க கேட்டு. மோவாவை பெண். யார் மோவாவை பெண்? யாரு? மோவாவிய கோத்திரம். என்ன கோத்திரம்? எப்படிப்பட்ட கோத்திரம் அது? ஏன் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். எல்லாம் கிறிஸ்தவங்க தானே. ஏன் சமைக்கப்பட்டது? என்னமா என்ன செஞ்சாங்க? விரோதமா? எங்கேயாவது கேட்டீங்க சத்தத்தை? லோத்தின் பிள்ளைகள் உலகவே அழிஞ்சு போச்சு நினைச்சு தகப்பனோடு உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஒன்று பேரு மோவாபு, இன்னொன்று இந்த ரெண்டு ஆண்டவரால் விரோதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அந்த சந்ததி எகிப்திலிருந்து மக்கள் இஸ்லாமியர்கள் வரும்போது மோவாப் தேசத்துக்குள்ளேயே நுழையாத, அப்படியே சுற்றி வர சொன்னார். சுற்றி வரப்போதான் பிள்ளையாம் என்ன பண்ணா? பாராக்கு கூட்டி போட்டு என்ன பண்ணா? இந்த மக்களை சவின்னு சொன்னான். நான் கதையெல்லாம் படித்ததே இல்லையா? பைபிளே படிக்கல போல யாரும். ரூத்து மோவாபு இனத்தை சேர்ந்த. அப்படிப்பட்ட இனத்திலிருந்தா யார் தோன்றது? யார் தோன்றது? யாரு தோன்றது? ரூத்தோட மகன் யாரு? ஈசா. ஈசாவுடைய மகன் யாரு? தாவீது வம்சத்துல யார் வந்து பிறந்தது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப ரூத்தோட மாமியார் யாரு? இன்னொரு மாமியார் யாரு? இன்னொரு மாமியார் யாரு? போவாசோட யாரவ பேர் என்ன? மத்திய நட்சத்திர 1ஆம் அதிகாரமே படிக்கல நீங்க. ராக்கேல ராக்கா. அவன் தொழில் என்ன? அவருடைய பிள்ளைதான் யாரு? போவாசுடைய தான் யார் பிறகுது? ரூத்துடியா யார் பிறகுது?
ஆண்டவருடைய வம்சம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏன் ராகவை தேர்ந்தெடுத்தார்? ஏன் ரூத்தை தேர்ந்தெடுத்தார்? இதுதான் சத்தியம். அன்றைக்கு ஆண்டவர் சொல்ற இந்த ஓமைகள் யூத குலமே எல்லா பிரஜாதி மக்களுக்கும் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவர் இதயம் ஆண்டவர் நோக்கி இருந்தால் அவர்கள் ஆண்டவருக்கு உள்ளாகும். நகோமியின் பேர் வேதத்தில் இடம்பெறல. யார் பேர் இடம்பெற்றுச்சு? ராகாபுடைய பேரும் ரூத்தின் பேரும் மத்திய இடம்பெற்றிருக்கு. எபிரேயர் 11 ராகாபின் பேர் இடம்பெற்றிருக்கு. அதனால இன்னைக்கு நாம எல்லாம் புறையிட்ட மக்களாக இருக்கோம். யூத கோத்திரம் அல்ல, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடமாக இல்லை என்றாலும் ஆண்டவர் நம்மேல் அவள் அனுபவித்தால் இத்தனை ஓமைகளையும் சொல்வார். நீங்க போய் வீட்டில் இன்னைக்கு சொல்லப்பட்ட ஓமைகளாம் திருப்பியோட நல்லா படிச்சு மனதிலே பரலோகராஜ்யம் இருப்பதை நல்லா மனசை வச்சுட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய சத்தியம் என்பது, எவ்வளவு பெரிய ஆழத்தோடு ஆண்டவருடைய சத்தியங்களை ஓமைகளாக எடுத்து சொன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்ன நீங்க பார்க்கணும், பொறுமையா பார்க்கணும்னா ஒரு 4 வீடியோக்களை மொத்தமா இது வரைக்கும் போட்டிருக்கு. நீங்கள் அதை எடுத்து பாருங்க. பார்த்தா உங்களுக்கு பொறுமையா கேட்டு நன்றாக டைஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்க. இன்னும் 2 வீடியோக்கள் இருக்குது பற்றி, அதை அடுத்து வேற மற்றவர்களுக்கு இடத்துக்கு போறப்ப அது சொல்லப்படும். அதை நீங்க பாருங்கள். அந்த ஓமைகளை பார்க்கும்பொழுது ஏன் ஆண்டவர் பேசினார், எதுக்காக பேசினார், யாருக்காக பேசினார், நமக்காக என்ன பேசினார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பேசலாம். எல்லா ஓமைகளும் யாரை முதன்மைப்படுத்துகிறார்கள்? யூதர்கள் இல்லை, யார? நாம தான் முதன்மைப்படுத்தும். அப்போ நம்ம அவ்வளவு தூரம் மகிமைப்படுத்துகிற ஆண்டவருக்கு அந்த ராஜ்யம் எனக்குள் இருக்கிறதா, இந்த வார்த்தைகளை கேட்போனாக இந்த ராஜ்யம் எனக்கு நிலைப்படுத்துவதாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளிலிருந்து இந்த கோயிலுக்கு ஓடி போகிறது. ஊழியக்காரர்கள் பின்னால் கோயிலுக்கு போக வேண்டாம் நான் சொல்லலை, ஊழியக்காரர் பின்னால் போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கும்போது அடிக்கடி பாடம் என்ன பண்ணோம்? நானவர் ஆலயம் எனக்குள் இயேசு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களுக்குள்ளே இந்த ராஜ்யம் என்ன இருந்ததுன்னா நீங்க ஜெபித்தால் ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணாரு? ஊழியர்களை சப்போர்ட் பண்ணி கேட்டுங்க. அதை பற்றி தப்போடு சொல்லல. ஆனால் எல்லாமே ஊழியர்களையும் கோயில்களையும் ஆலயங்களையும் நம்பி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்பினா இருப்போம். பிரைசலாம். அப்படியே கண்களை மூடி ஜெபத்தில் கலந்து செல்வோம். எங்களான் பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஊமையாக எங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தீரே, அதை நாங்கள் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழ எங்களை எமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. பரலோக ராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினேன். அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்தை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறேன்? ஒவ்வொன்றாக பார்க்கும்போது விதைக்கிறவன் ஓமை, கேட்கிறவன் ஓமை, இந்த கடுகு விதை, புளிப்பு மாவு, பொக்கிஷம், நல்ல முத்து என்று ஒவ்வொன்றாக எங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தீரே. நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள எப்படிப்பட்ட ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. அதன்படி நாங்கள் வாழும் போதுதான் அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தமாக இருக்க முடியுமே. திராட்சை தோட்டத்துக்கு உரிமையாளர் அந்த குத்தைகளை கேட்கும் போது ஊழியர்களை அடித்துக் கொன்றார். அந்த மக்கள் வேறு அநேகம் பேர் நடப்பது அவர்களையும் அடித்துக் கொண்டார். தன் ஒரே மகனை அனுப்பினால் கொடுப்பான் என்று நினைத்து அனுப்பிய போது அந்த ஒரே மகனையும் கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து தான் நமக்காக மறிக்கப்பட்டாரே. மீண்டும் உயிரோடு இருந்து இன்றைக்கும் பிதாவின் வலப்பக்கம் ஏற்றது நமக்காக பரிந்து பேசி இந்த ஓமைகளை கற்றுக் கொடுத்தாரே, அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. எல்லாம் பழைய உடன்படிக்கை உண்டு, புதிய உடன்படிக்கை உண்டு. நாங்கள் புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொண்டு வாழ இந்த நாளில் எங்களுக்கு கண்களை திறந்தீரே. அன்று பவுலின் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தவுடன் அவன் வைராக்கியமாக உடனே ஞானஸ்நானம் பெற்று நற்செய்தி அறிவிக்க தொடங்கினான். இன்றைக்கு எங்கள் கண்களில் மீன் செதில்கள் இருந்தால் அவற்றை எடுத்துப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் நாடெங்கும் செல்லணும், நற்செய்தி சொல்லணுமே. அப்படிப்பட்ட பணியை செய்யத்தான் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். தன்னுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு போக அனுப்பும் போது ஒருவன் மாட்டேன் என்று சொன்னான், ஆனால் மனஸ்தாபப்பட்டு வேலை செய்தான். ஆனால் மற்றொருவன் போகிறேன் என்று சொல்லியும் போகவில்லை. நாங்கள் எப்படிப்பட்ட பணியாளராக இருக்கிறோம் என்று எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. போகிறேன் என்று சொல்லி நாங்கள் போகாமல் இருந்தால் அது பரிதாபத்துக்குரிய காரியமாகிவிடுமே. நாங்கள் மனஸ்தாபப்பட்டவர்களாய் யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்க ஆண்டவர் பதில் சொல்லி, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் செல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பணியை செய்ய என்னை அழைக்கிறாரே. அந்த பணிக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இத்தனை ஓமை வழியாக எங்களோடு பேசினீரே. நாங்கள் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காராக இருக்க வேண்டுமே.
பரலோக ராஜ்யத்தில் விருந்து நடக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் 5 ஏர் மாடு வாங்கிவிட்டேன், நான் வேலை பார்க்க போகிறேன். திருமணம் ஆகிவிட்டது, நான் மனைவியோடு இருக்க போகிறேன். வயல் வாங்கிவிட்டேன், வயல் வேலைக்கு போகிறேன் என்று சொல்லி வெளியே சென்ற வர விருப்பம் இல்லாமல் சென்ற மக்கள். ஆனால் இயேசு சொன்னார், வீதிகளில் போய் ஏழைகளையும் ஊனரையும் குருடரையும் சப்பானிகளையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அத்தனை பேர் வந்து விரும்புகிறார்களே. இன்னைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம்? எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு என்று நாங்கள் செல்லக்கூடாதே. இயேசுவுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டுமே. மத்திய நற்செய்தியில் கொடுக்கப்பட்டுள்ளதே, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நாங்கள் எங்களுக்குள் நீர் கொடுத்திருக்க என்பதை அறிந்து அதை மற்றவர்களோடும் அந்த கடுகு விதையை போல நேகருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஊழியர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்பா, புளித்த மாவை போல எல்லோரையும் புளிக்க வைக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் வாழ இந்த நாளில் எங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடும் துதிக்கிறோம்ப்பா. அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவின் வருகைக்கு நாங்கள் அநேக மக்களை ஆயத்தப்படுத்தும்படி இந்த ஓமைகள் வாயிலாக எங்களோடு நீ பேசினீரே, அதை செய்யக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அந்த ஊழியர்களை அனுப்பும் போது நீ அனுப்பினீரே, நீங்கள் பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவார் என்று. அப்படியாக அந்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து பேசி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம் அப்பா. ஆரம்பத்தில் நாங்கள் பாடினோமே, வாரும் தூய ஆவியை பிரசனத்தால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. பிரசனம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதே. எங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் உறுதியாக நின்று கட்டி எழுப்பப்பட எங்களை கருத்தில் கொடுக்கிறோம். எத்தனை மக்களுக்கு இந்த ராஜ்யம் யார் என்று தெரியவில்லையே. இயேசுவே ஆண்டவர் என்று அறியாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சென்று நற்செய்தியை சொல்ல எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாடெங்கும் சென்று நற்செய்தி சொல்ல எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே, அந்த அழைத்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருந்த பணி செய்ய எங்களை கரங்களுக்குள் தாழ்த்துகிறோமாப்பா. அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் எங்களுக்குள் இடம் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமாய் அது கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அந்த ஜீவத்தை நாம் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து நாங்கள் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை இருக்க வேண்டும், நாங்கள் செல்லும் இடங்களில் ஆறுதல் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் செல்லும் இடங்களில் செழிப்பான வாழ்க்கை இருக்கணும். இயேசுவே, இது ஆலயத்தில் உட்கார்ந்து கோஷித்தவர் திரும்ப போதித்தவர் வெளியே வந்து சுற்றுமுள்ள பட்டணங்களையும் வீதிகளிலும் சுற்றி திரிந்து நற்செய்தியை பிரசங்கித்தேன், பிணியாளிகளை குணமாக்கினேன், நோய்களிலிருந்து சுகம் கொடுத்தேன், பிசாசுகளை திரட்டினேன். அந்த பணியை செய்வதற்கு இன்று எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. அதை செய்ய எத்தனை உரிமைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உண்மைக்குள் நாங்களும் செல்ல வேண்டுமே. எங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜீவத்தினை நாம் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து இந்த பணியை கட்டி நாங்கள் பரலோக ராஜ்யத்தை எங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் மற்றவர்களுக்குள்ளும் அந்த பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிறோமாப்பா.
உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வெளியெடுத்திருப்பாய். நாங்கள் அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவை நாங்கள் முகமுகமாக காண வேண்டுமே. என்னோடு கூட கொடான கூட ஆத்துமாக்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டுமே. அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் ரகசியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டோம். நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சோதரம் ஆண்டவர், இதனாலுமா கூட அப்பா பூமியின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு அப்பா வார்த்தையை நன்றி சோதரம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையை நான் அசை போட்டு ஆண்டவரே சாட்சியை நிற்க அந்த பரலோக ராஜ்யத்தில் அப்பா நான் வந்து சேர அப்பா அதனாலுமா கூட ஆண்டவர் உலக மறைத்துக்கொண்டு நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் அப்பா அவங்க நன்றி சோதரம் ஆண்டவரே. அப்பா உங்கள் பிரசனம் நிறைவாக நிரம்பி இருக்கின்ற வேலையில் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவரே கொடான நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்குள்ள அந்த செயல்பட ஏசப்பா நீங்கள் கிருபை தர வேண்டுமா இந்த வேலை கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள அசைவானவும் எங்களோடு கூட அப்பா இரவு நேரத்தை தனிமையில் இருக்கும்போது பேசுவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரம் அப்பா பிள்ளைகளோடும் அப்பா அந்த குடும்பத்தாரோடும் யாரும் வரவில்லை அவர்களோடு கூட அப்பா அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே அப்பா மீண்டும் அப்பா நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு அந்த வார்த்தையோடு கூட உறவாட கனவு மூலயமாக அப்பா நீங்கள் பேச போகிற கிருபை நன்றி சுந்தரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட அப்போ இரவு நேரத்தில் ஆண்டவர் தூக்கத்தில் நீர் எங்களுக்கு இன்னும் அறியாத தெரியாத பெரிய காரியங்களை அப்பா நீ வெளிப்படுத்த போகிற கிருபைக்கு நன்றி சுந்தரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த இடத்துல நாம் நிற்கிறோம் என்பதை தேவனை வெளிப்படுத்தி அதை நாங்கள் அப்பா அதில் வெளிப்பட ஏசப்பா நீ கிருபை தர வேண்டுமா இந்த வேலை ஒப்புக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதியும் எங்களை ஒவ்வொரு பாதுகாத்துக்கொண்டு எங்களை ஒவ்வொரு வழியெடுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு ஒரு விஷயம் கூட நம்ம கொடானு கூட நன்றி செலுத்தி உனக்கு ஊழியக்காரர் மறைத்து கொண்டு பேசுகிற அந்த வார்த்தை நன்றி செலுத்தி ஒரு விஷயம் கூட அப்பா நான் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள பிள்ளைகளாக அப்பா நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த துவக்கமாக முடியும் வரை பிரசன்னம் எங்களோடு கூட இந்த கிருபை நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய கரம் கூடவே இருந்த கிருபைக்கு நன்றி. எங்களை ஒவ்வொரு ஆசீர்வாத கிருபைக்கு நன்றி. வார்த்தை மூலமாக பேசி அதிலிருந்து நீர் எங்களை விடுதலை கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. அப்பா நோயிலிருந்து சாபக்கட்டையிலிருந்து கண்ணீர் கவலையிலிருந்து ஆண்டவரே கஷ்டத்தில் இருந்து நீர் எங்களை விடுதலை கொடுத்த கிருபை நன்றி சொல்கிற ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தில் வாக்குத்தத்தின் மூலமாக நீ பேசுறதுக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. அப்பா தண்ணீர் ஆசீர்வதி பேச்சு சொன்னது நன்றி சொல்கிற ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா நோயோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளை நோயில் விடுதலை பொறுப்பேன் வாக்கு கொடுத்த கிருபை நன்றி செய்யணும் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதியும் பாதுகாத்து வழிநடத்தும் துதிக்கான மகிமை யாவையும் ஒவ்வொருவருக்கே சேர்த்திருமே சொன்ன பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் வாக்குத்தத்தை சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய அரசியலின்படி முறையெல்லாம் நிறைவேற்றுவார். என் தேவன் தம்முடைய அரசியலின்படி முறையெல்லாம் நிறைவேற்றுவார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவரும் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார். தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவரும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார். தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவரும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை மேல் பிரகாசிக்கப்பட்டு மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது.
தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்விலை தோல்விலை தோல்விலை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.